ஹாய், என்னோட நேம் வந்து பொன்மாடத்தி. நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து வரேன். மேம் ஐடி வந்து எப்படின்னா இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்து வந்தேன். பட் நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமே எனக்கு வந்து எப்படின்னா ஒருத்தவங்க மூலமாக வந்து மேம் வந்து நல்லா சொல்லித்தர மாட்டாங்க. அவங்க அசிஸ்டன்ட் தான் பார்த்துப்பாங்க. மேம் வந்து சும்மா வருவாங்க. பட் அவங்க வந்து வீடியோ மட்டும்தான் எடுப்பாங்க. கிளாஸ் வந்து எதுவுமே அவ்வளோவா எடுக்க மாட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அது சொன்னதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தது. என்னடா அது நம்ம அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டோமே. ஆனால் எனக்கான ஃபேமிலியும் வந்துட்டாங்க. ஃபேமிலி கூப்பிட்டு வந்துட்டு மேம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இதுக்கு முந்தின பேஜ் வந்து திலேஸ்வரின்னு ஒரு அக்கா படிச்சாங்க. அவங்க மூலமா மேம் நம்பர் நான் வாங்கி மேம் கிட்ட நான் டேரக்டாவே பேசிட்டேன். மேம் பேசுறதுக்கு அப்புறம் எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். வந்ததுக்கப்புறம் ஓகே நம்ம இப்படி பேசிட்டோமே, மேம் வந்து நம்மள எதுவும் தப்பா நினைச்சுப்பாங்க, நம்மள வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சேன் நான். ஆனா அப்படி கிடையவே கிடையாது. மேம் வந்து ஒரு சூப்பர் கேரக்டர். அவங்கள பார்த்தாலே வந்து நமக்கு வந்து மேக்கப் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். எனக்கு அவங்க சொன்னாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா தான் வந்து இங்க வந்து இருந்தது. மேமும் சரி, அவங்க அசிஸ்டன்டும் சரி, எல்லாருமே வந்து நல்லா கைட் பண்ணாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க கைட் பண்ணது. ஒரு சில இடத்துலலாம் நான் பார்த்துருக்கேன், நிறைய இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது டவுட் கேட்டா கூட வந்து ஒரு தடவை தான் சொல்லுவாங்க. பட் மேம் அப்படி கிடையாது. நம்ம எத்தனை தடவை கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அந்த ஒரு இது வந்து மேம் கிட்ட வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா. அப்படி அவங்க டவுட் சொல்லும்போது நம்மளுக்கு வந்து கேட்க தான் தோணுமே தவிர்த்து மேம் மேல வந்து மற்றவங்க மேல ஒரு ஒப்பீனியன் வந்து மேம் மேல எனக்கு வரவே இல்லை. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம கத்துப்போமா கத்துக்க மாட்டோமா, வந்துட்டோமா அவசரப்பட்டு வந்துட்டோமா, என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா மேம் சொல்லி கொடுத்த மெத்தட், அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நல்லா ஜாலியா இருந்தாங்க. என்ன டவுட் கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. ரூடா எதுவுமே பேச மாட்டாங்க. எனக்கு வந்து அது வந்து மேம் கிட்ட வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம நிறைய செல்ஃப் அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுக்குற அட்வைஸ்னால எனக்கே ரொம்ப என்ன சொல்றதே தெரியல, நிறைய கான்பிடென்ட் வந்துட்டு எனக்கு. ஓகே நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து நான் மேக்கப் போட்டுவிட்டேன் என்னோட பேருக்கு. அது வந்து ஏனோ தானே இருந்தது. செகண்ட் டே மேக்கப் போட்டுட்டு அது ஓகே. பட் இப்போ இவங்களுக்கு போடும்போது எனக்கு வந்து ஃபுல்லா கான்ஃபிடென்ட் வந்துட்டு ஓகே நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு